அழகாக எழுதுகிறார். ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறோம், ஒரு பெரிய யானையினுடைய சிற்பம் மரத்தால செதுக்கி வச்சிருக்கு. ராஜா நேரா போய் யானையை பார்க்கிறார். பார்க்கிறவர் நினைக்கிறாரு, ஆகா இது சந்தனமா இருக்குமோ, இது தேக்கு மரமா இருக்குமோ அப்படின்னு ராஜா நினைக்கிறார். ராம்கி அண்ணன் போய் ஆகா யானை என்ன அழகா இருக்குன்னு நினைச்சார். நீ மரம்னு பார்த்துட்டீங்கன்னா அது மரம், நீ யானைன்னு பார்த்துட்டீங்கன்னா அது யானை. இத கையில வச்சுக்கிட்டு தத்துவம் எழுதினார் பாருங்க, என்ன அழகா. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உள்ளம் என்பது ஆமை, அது உண்மை என்பது உள்ளம் என்பது ஆமைன்னு கடலுக்குள்ள இருக்கிற ஆமை மட்டுமா வேணும் ஓமைக்கு? மீனை சொல்லியிருக்கலாம், கடல் பாம்பை சொல்லியிருக்கலாம். ஏன் ஆமைய சொன்னாரு அப்படின்னா, ஆமை கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்து கரையில குழி தோண்டி முட்டையிட்டு அதெல்லாம் மண்ணை போட்டு மூடிட்டு பழையபடி 400-500 மீட்டருக்கு அங்கிட்டு கடலுக்குள்ள ஆமை நீந்திக்கிட்டு இருக்கும். ஆனா கரையில் புதைத்து வைத்த முட்டைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கும், குஞ்சு பொரிச்சிடும். அதுதான் ஆன்மீகம், அதுதான் இறைவனை சேரக்கூடிய உயர்வான வழிபாடு. அல்லதான் தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை.